ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஐ திங்க் ஒரு பர்ஃபெக்ட் கிரைம், மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக எப்பவுமே வந்து ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு நிறம் உண்டு, ஒவ்வொரு பொய்க்கும் ஒரு நிறம் உண்டு, ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு நிறம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிழலாக இந்த திரைப்படம் இருக்குங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். August 28 across all regional languages வர இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். நாட் ஜஸ்ட் ஃபார் த ஃபேமிலி, ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ திங்க் கப்பிள்ஸாக நம்ம போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக இது கண்டிப்பாக இருக்கும். படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் படத்தினுடைய இசை பத்தி நான் நிச்சயமாக பேசணும். நீங்க 3 சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. இந்த படத்தை பொசிஷன் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல் டைமென்ஷன் வந்து இமான் சார்னுடைய இசையினால கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். So thank you so much for doing such a great work. இன்ஃபேக்ட் வந்து இதனுடைய ஆடியோ ரைட்ஸ் இஸ் பேக்ட் பை ஜீ மியூசிக் அண்ட் உங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும், நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ராக்காக இருக்கட்டும், இட் ஹஸ் பீன் ஃபேன்டாஸ்டிக். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி ஐ ஷுட் டெஃபினெட்லி டாக் அபவுட் முகன். ஸோ எப்பயுமே சொல்லுவாங்க நமக்கு இருக்க ஒரு கனவை நம்ம நம்பணும்னா அது பயணமாக மாறும் அப்படின்னு. அண்ட் ஐ see a journey like that. You are a singer, you are an actor, you are a complete performer, and to see you as a lead, அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. ஸோ உங்களுக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு தானியா அவர்களை பார்க்கறதும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது ஐ திங்க் நீங்க படம் பார்த்து முடிக்கும் போது அதனுடைய இம்பாக்ட் உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்க போகுது. ஸோ ஷி ஹஸ் டன் a great job. So congratulations to Tanya as well. And இன்னைக்கு பிரீத்தியா அவங்கனால ஜாயின் பண்ணிக்க முடியல. அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால அவங்க எங்க இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். And apart from that, I think to the entire crew, we could see Nitin Satya sir and a lot of other characters too, to the choreographers, everybody congratulations. So நானே நிறைய பேச விரும்பல, நீங்க எல்லாரும் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறீங்க. தெரியும் அதுக்குதான் வரேன். Thank you for the understanding. So to begin with, I think இந்த படத்துடைய விஷனை கம்ப்ளீட்டா நம்பி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய நம்மளுடைய KS Choir Cinemas வந்து I would like to welcome Rajesh sir. Can we please have you on the dais? தேங்க்யூ சோ மச் சார். உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கக்கூடிய ஐ திங்க் த மேன் ஆஃப் திஸ் ஷோ நம்முடைய டி இமான் அவர்கள். படத்தினுடைய கதாநாயகன் முகன் ராவ் அவர்கள். அதே மாதிரி படத்தினுடைய கதாநாயகி தானியா ஹோப் அவர்கள். ஒரு VFX director turned a debutant. So please put your hands together as I welcome the creator behind this film, Balram Krishna sir. ட்ரெய்லர்ல நம்மள ரொம்ப கியூரியஸா வச்சுட்டு நிதின் சத்யா அவர்கள் அவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு பாடலுக்கும் வரிகள் எழுதியிருக்கக்கூடிய லிரிசிஸ்ட் I would like to have Vivek sir. And I think Pavajay sir is on the way. So அவரும் கொஞ்ச நேரத்துல நம்ம கூட இணைய போறாரு. And நீங்க ஒரு பெப்பி நம்பர் பார்த்திருப்பீங்க. And அதுல பெர்ஃபார்ம் பண்ண நம்முடைய ஸ்னேஹா குப்தா. Can you please have you? படத்தினுடைய DOP I would like to welcome Santanio sir. படத்துடைய தொகுப்பாளர் சபு ஜோசப் அவர்கள். Sorry. I would like to welcome the choreographers சாய் பாரதி அவர்கள் and சங்கர் அவர்கள். So இன்னும் சில நபர்கள் நமக்காக வர காத்திருக்காங்க. ஸோ டீம் தான் பேச போறாங்க. நான் கம்மியா தான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேருக்கு மட்டும் நிச்சயமாக தேங்க்யூ சொல்லி ஆகணும். ஃபார் த டிரெக்டர், இது வந்து அவருடைய முதல் திரைப்படம். பட் சைல்ட்ஹுட்ல இருந்து அவருடைய விஷனுக்கு பின்னாடி நின்று கம்ப்ளீட்டா அவருடைய கனவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு 2-3 நபர்கள். உங்க எல்லாருக்குமே தெரியும் அடையார் ஆனந்த பவன். ஸோ அடையார் ஆனந்த பவனுடைய பிரதர்ஸ், த ஓனர்ஸ், த ஃபவுண்டர்ஸ் வெங்கடேசன் சார் அண்ட் ஸ்ரீனிவாசன் சார். இன்கேஸ் வெங்கடேசன் சார் இங்க இருந்தாருன்னா எங்களுக்காக மேடைக்கு வரணும். பிகாஸ் ஹி ஹஸ் பீன் a huge support to our director. ஸோ எங்க இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி சார்னுடைய மென்டராக இருந்து ஒரு பெரிய பேக் போனாக இருந்த இன்னொரு நபர்
ஐ திங்க் வந்து அவரும் நம்ம கூட இன்னைக்கு இணைந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அவர் இல்லைன்னா கூட அவரை கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ ஐ வில் லைக் டு ரியலி தேங்க் நம்மளுடைய K.R. ரவிக்குமார் அவர்கள். So thank you so much sir wherever you are. And to begin with, I think producer அவர்கள் நம்மளுடைய ராஜேஷ் sir, you should tell us how special this film is for you. So வாங்க. அதே மாதிரி I would like to welcome R.V. Bala sir. R.P. Bala sir. A lot of confusion in the name. Okay. R.P. Bala sir, Manikavam, but thank you so much for joining. So, ipo we have the producer, Rajesh sir. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பேச போகிறதில்ல. எனக்கு இந்த ஜேர்னி புதுசு, சினிமா புதுசு. என்னோட நட்புக்காக இந்த படத்தில் நான் ஜேர்னி பண்ணியிருக்கேன். பல்ராம் கிருஷ்ணாவும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். என்னோட ஸ்கூல்மேட் அவர் அப்போதுலேருந்தே இந்த படம் சார்ந்த விஷயம் பேசுவார். லேட்டாக சொன்னேன், இன்றைக்கி அது நினைவாக இருக்குது. நீ படம் எடுத்தால் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. நான் நிறைய எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், பட் அது ரொம்ப பெருசாக போயிடும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னோட நிறம் டீமுக்கு வெரி பிக் தேங்க்ஸ். ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து A to Z எல்லாருமே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. நியூ கம்மர் மாதிரி எங்களை யாரும் ட்ரீட் பண்ணல. ஸோ ஐ எம் வெரி மச் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்டு மீடியாவுக்கு யூ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நாங்கள் இதை எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டோம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் டைரெக்டாக கமெண்ட் பண்ணலாம். நான் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் பார்க்கறத விட நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ஃபர்தர் ஜர்னிக்கு ஈஸியாக இருக்கும். K2 இதோடு நிற்க போகிறதில்ல. வி ஆர் கம்மிங் அவுட் வேறு நெக்ஸ்ட் மூவிஸ் வரும். ஸோ இது எங்களோட ஜஸ்ட் விசிட்டிங் கார்டு மாதிரி தான். ஸோ இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். அதனால் தாராளமாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ ஐ தேங்க்யூ ஆல். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் பேசணும், அதனால் ஐ எம் ஜஸ்ட் வைண்டிங் அப். தேங்க்யூ ஸோ மச். சார், உங்களுடைய இந்த புது ஜேர்னிக்கும் இந்த ஃப்ரெஷ் எனர்ஜிக்கும் மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த படத்துக்காக கொரியோகிராஃப் பண்ணியிருக்க 2 அமேசிங்கான கொரியோகிராஃபர்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு பிகின் வித் சாய் பாரதி அவர்கள். You should tell us about the choreography and the experience behind it. இங்க வந்திருக்கும் பெரியவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். K2 சினிமாஸ் நிறம் இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இமான் சாரோடைய இன்பமான இசையில எனக்கு நூதனா அப்படிங்கிற ஒரு சாங் கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்புறம் முகின் ராவ் அண்ட் பிரீத்தி ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கொடைக்கானல் அவருக்கு ரொம்ப ஃபீவரா இருந்தது அந்த டைம். பாவம், அவரை கொஞ்சம் படுத்தி எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அது நடக்காது முகின்ஜி. சான் டிஓபி சான் சார் எனக்கு அழகழகான ஃப்ரேம், அந்த ஃப்ரேமா இது இங்க போலாமா அப்படின்றதுக்குள்ள அவர் அங்க போயிடுவாரு. ஏன்னா அவ்வளோ நல்லா எனக்கு ஃப்ரேம்ஸ் வச்சு கொடுத்தாங்க. நான் அவரோட டிஷ்ஷும் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒர்க் பண்ணியிருந்தேன். அதோட இந்த படத்துல நான் கோரியோகிராஃப் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மற்றொரு கொரியோகிராஃபர் we have சங்கர் சார். ஸோ சங்கர் சார், நீங்க நிச்சயமாக சொல்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம். ஸோ tell us about that. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. சார் வணக்கம் சார். இமான் சார், கிருஷ்ணா சார் எனக்கு இதில் 2 சாங் கொடுத்தாரு. பட் அந்த சாங் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹோல் டீம், நிறம் டீம் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்தினுடைய தொகுப்பாளர், உங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிட்சமான ஒரு முகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு அப்பாலஜைஸ். சாரி சார், உங்களுடைய நேம் கொஞ்சம் லைட்டா தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். பட் ஐ அம் ஆல்வேஸ் ஆன் ட்ராக் வித் யுவர் ஃபிலிம்ஸ். ஸோ ரொம்ப அருமையா நீங்க எப்பவுமே ஒர்க் பண்ணுவீங்க. அதே ஒர்க் இதுலயும் கொடுத்துருக்கீங்க. ஸோ சாபு சார், யூ ஷுட் டெல் அஸ் இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? எல்லாருக்கும் வணக்கம்.
நீலம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை கமிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நிச்சின் சத்யா. சத்தம் போடாதே படத்தில் வந்து எனக்கு தெரியும். நான் அந்த படத்தில் அசோசியேட் எடிட்டர். அவர் வந்து ஒரு பெரிய லீடில் நடித்தார் அந்த படத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்ச முதல் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட் வந்து நிச்சின் சத்யா தான். ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரையும் அந்த ட்ராவல் வந்து என்றைக்குமே இருக்கும் அவரோட. ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணா சார். இந்த படத்தில் கிருஷ்ணா வந்து எடிட்டிங்கில் வரும்போது எப்பவுமே யூஸ்வலாக ஒரு புது டேரக்டர் எடிட்டிங் வராரு அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் ஆகி அதெல்லாம் இது பண்ணி வைப்போம். பட் இவர் வந்து ரொம்ப சூப்பர் கூலாக, ஜி ஒன்றும் பிரச்சனை ஜி, பண்ணுங்க ஜி, நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்க ஜி, இப்படி ரொம்ப நம்ம டைம் கொடுத்து அப்புறம் எந்த டைம்ல நான் வர சொன்னாலும் அந்த டைம்ல சலிக்காம எனக்காக டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு. அவரோட மனசு எப்படின்னா வந்து நான் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் சார், இந்த மாதிரி ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறேன் சார், இந்த மாதிரி நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். ஜி எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, வந்துட்டு உங்கள் ஆஃபீஸில் இருக்க பொருள் எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் வந்து எனக்கு அவர் கிஃப்ட் பண்ணாரு. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. அந்த டைம்ல வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஸோ அவரோட மனசு அந்த மாதிரி, சார் பரவாயில்ல நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரும் மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவரு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு அந்த டீம் அவர் ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஒரு வருஷம் டிராவல் பண்ணி ஒரு படம் பண்ண ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இந்த பாண்டிங் வந்து அவர் எல்லாரோடய வச்சிருக்காரு. ஸோ அதனாலதான் வந்து இன்னைக்கு அவரோட நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இமான் சாரோட மியூசிக் வந்து அவரை மாதிரியே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி மாமா வரியா மாதிரி ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும். ஏன்னா நான் கடந்த 2-3 படமா தொடர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இமான் சாரோட டிராவல் நிறைய பண்றேன். ஸோ அவரோட பழக்கம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இமான் சார் மாதிரி ஆளுங்க ஒரு சின்ன ஆட்டிடியூட் கூட இல்லாம அவரு காமா கம்போஸ்டா இன்னி வரை அதே லெவல்ல எப்படி இருக்காருன்றது பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து அவர்கிட்ட நிறைய கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இருக்க எல்லா ஜென்ரேஷன்ஸுமே வந்து இன்னைக்கு இமான் சார் மாதிரி ஒரு பெரிய, நான் கேரளால நானும் ஒரு போகும்போது அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. கேரளால ஏர்போர்ட்ல இறங்குனதுல த்ரூ அவுட் அவரோட டிராவல் பண்ணும்போதும் அவ்வளோ ஃபேன்ஸ் அவரோட சுத்தி போட்டோ எடுத்தாங்க. அவரோட சாங்ஸ் என்ஜாய் பண்றாங்க. பட் ஸ்டில் அவரு டவுன் டு எர்த்தா இருக்காங்க. ஸோ அதை நான் வந்து உண்மையிலேயே பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஃப்ரம் இமான் சார். அப்புறம் முகின் நான் ஆக்சுவலி வந்து பிக் பாஸ்ல இருந்தே நிறைய பேருக்கு தெரியும். அந்த சீசன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் பிக் பாஸ்லயே. அது முகின் வந்து கண்டிப்பா ஹீரோ வந்துருவாங்க எல்லாரும் நம்ம இது பண்ணாங்க. ஸோ இட்ஸ் நாட் நெவர் த லேட். கண்டிப்பா நீங்க திருப்பி சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்கு, ஹைட்டு வெயிட்டு கலரு சாம் எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பா யூ கேன் ஏபிள் டு என்ன சொல்றது, நிறைய படங்கள் கிடைச்சா சினிமாவும் நிறைய டிரெக்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த டீமோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். சினிமாட்டோகிராஃபர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ், அப்புறம் விவேகா லிரிக்ஸ் சார், அவரும் நானும் அவர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். சார் நன்றி சார். ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் இந்த படத்துல வந்து எடிட்டரா இருக்கும்போது அதுக்கு ஒரு மற்றொரு நிறம் கிடைச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சார் சார் மீண்டும் நன்றி. அப்போ நீங்க ஒரு பெரிய ஸ்பீக்கரா கூட வரலாம்னு நினைக்கிறேன் சார். சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி பயங்கரமா பேசுனீங்க. நன்றி மீண்டும் உங்களுக்கு. அடுத்ததாக படத்தினுடைய டிஓபி. இன்னைக்கு காலையில இருந்து இந்த நேம்ஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் நீங்க பாத்தீங்க. இவருடைய பேர் அதை விட ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. பட் இருந்தாலும் ஹஸ் கம் ஆல் தி வே டு சென்னை ஃபார் அஸ். ஸோ சாந்தானோ சார் அமேசிங்கான ஒர்க் கொடுத்திருக்காரு. ஸோ யூ ஷுட் டெல் அஸ் ஹவ் ஸ்பெஷல் this film is for you, shooting for this film, and please take us through. I'm sorry, I'm not good in Tamil, so I speak in English, please. And good morning, everybody. It is a great honor and a true joy to stand before you today as a cinematographer Niram. My heartfelt gratitude to each one of you for being here to celebrate this beautiful film. Before I begin, I must say that Kalyani, you look absolutely elegant today. The color of Niram seems to come alive through your beautiful attire, and congratulations. Today I would like to express my deepest appreciation to the incredible artists and technicians who have poured their hearts into this film. First, I would like to thank you, our beloved D. Iman sir. You are not only the national award winning composer, but also a wonderful human being. Your music has given Niram a soul, where melody carries emotions, every note breathes life, and every composition adds a timeless beauty to our story. We are truly blessed to have you with us. Thank you for your generous support, especially your encouragement to our director Balram Krishna. It seems so much all of us. We love you, sir, and wish you more glorious milestones.
My heartfelt appreciation goes to our director Balram Krishna. Working with you have been an inspiring journey. Your passion, your unwavering belief in cinema, and your relentless hard work are extraordinary. Your creative vision guided every frame, and your casting choices were simply outstanding. You assembled a remarkable team of the performers who brought every character to life with honest and conviction. To our wonderful cast, Mugen, your discipline and consistency as an actor are exceptional. Every performance was truthful and deeply engaging. It was a pleasure to capture your emotion through my lens. Nitin Sir, you possess a right ability to create intensity with the effortless yes. Your powerful screen presence filled every frame with suspense and emotions, and truly enjoyed photographing your remarkable performance. Tanya, your elegance, dedication, and professionalism made every day on set a pleasure. Your grace naturally elevated every scene. Preeti, your emotional depth and expensive performance touched all of us. Your eyes spoke value, create an unforgettable cinematic moment. Surya, your gentle and sensitive performance gave this film beautiful emotional language. Sometimes silence speaks louder than words, and your performance proved exactly that. To every actor in Niram, thank you for trusting the camera and giving your hearts to every scene. A special thanks to Ravi Kumar sir, wanted a very thankful helping Krishna and us throughout the film. And Bindu, we thank you as producer. You helped us a lot. We thank you. You fed me many times, bringing food from home and feeding me. Thank you so much. I enjoyed that. To our art director Kishore, costume designer Tia, choreographer Sai and Shankar, and our editor Sabu, thank you. Every frame of cinema is built through treatment. Your artistic commitment and craftsmanship have enriched the film beyond words. And to your finally, to every member of the camera department and the crew, the film belongs to all of us. Cameras are created by one person. It is born from hundreds of hands and countless sacrifices, sleepless nights and hearts. And all of you, I thank you once again. Bless you. Thank you.